நாகேஸ்வரிக்கா உங்ககிட்ட தான் கேட்குறேன், மாப்பிள்ளை கிடச்சிருச்சா? இப்போ உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் சொல்ல ரெண்டு மாப்பிள்ளை கிடைக்கல. மாப்பிள்ளை கிடைச்சா சொல்கிறேன், வந்து கொட்டிக்கிட்டு போங்க. நாங்கள் உங்ககிட்ட என்ன கேட்டோம்? உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிச்சான்னு கேட்டோம். அது விட்டு போட்டு என்னமோ நாங்கள் துண்டுறதுக்கு தான் இருக்குன்னு மாதிரி பேசுகிறீங்க. என்ன எல்லாம் ஒரே கிராமம், அக்கம் பக்கம் தான் ஷேர் பண்ணணும். அதான் வந்து பேசிட்டு போனாலும் வந்தோம். உங்கள்கிட்ட வந்து பேசின மாதிரி உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சா என்ன, கிடைக்காது என்ன? நான் வரேன். காசு, பணம், துட்டு, மணி மணி. என் மகளுக்கு பணக்கார வீட்டு மாப்பிள்ளை கிடைச்சிட்டான், சந்தோஷமா இருக்கு. ஐயோ இவனா காலி, இவன் முகத்துல முடிக்கணுமா? காசு காசுன்னு தொல்லை பண்ணுவானே. அப்படியே திரும்பி எஸ்கேப் ஆயிருந்தா எப்பா, ஓடிரு. கொஞ்சம் நில்லுங்க பையா. போச்சு போ, பார்த்துட்டானே. ஓ நீங்களா? நான் சரியா கவனிக்கல, நான் ஏதோ நினப்புல போயிட்டேன். எப்படி இருக்கீங்க? உங்க பால் வியாபாரம்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு? நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? காசு கேட்டா நீ உன் பொண்ணு அனுப்புற? என்ன பேசுறீங்க? பேசுனா ஒழுங்கா பேசுங்க. நான் என்ன பொண்ணு அனுப்புனேன்? என் பொண்ணுலாம் வந்து தங்கமான பொண்ணு. ஏய், நான் உன் வீட்டுக்கு காசு வாங்க வந்தேன். உன் மக தான் வந்து, உன் பொண்ணு தான் வந்து என்கிட்ட வந்து பேசினுச்சு. ஆனால் அது வாயை அடிச்சிச்சு பாரு. இதோ என்ன சொல்றீங்க? என் வீட்டுக்கு வந்து பேசுறீங்களா? என் பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசுனுச்சா? இல்லையே, என் பொம்பளை வீட்டில் தானே இருக்கு. அப்போ உன் பொண்ணு சொன்னது பொய்யா? என்ன பொய்? ஒழுங்கா தெளிவாக சொல்லியா பால்காரா? உன் வீட்டுக்கு கடை காசு கேட்க வந்தேன். ஆனால் உன் பொண்ணு இருக்காள, சின்ன வாண்டி, அவள் வந்து உங்கள் அம்மா வீட்டில் இல்லை, உங்கள் அப்பா வீட்டில் இல்லை சொல்லிட்டு கதவு எடுத்து மூடிட்டா. ஆனால் அவள் என்ன சொன்னா தெரியுமா? ஏன் சும்மா என் வீட்டுக்கு வரீங்க, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்குறா. ஏன் எனக்கு வேறு வேலை இல்லை, என் மாடுங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு வாங்கி போடணும். அதில் வர பால் தான் வந்து நான் உங்கள் வீட்டுக்குலாம் கொடுக்குறேன். அதுதான் நான் காசு கேட்குறேன். அந்த காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேச்சு பேசுகிறீங்க, இல்லாத பேச்சு பேசுகிறீங்க. அப்புறம் பார்த்தா வீட்டில் ஃபுட் பண்டா வருது, பிரியாணி வருது என்ன, கேப்சி வருது என்ன, பீஸா வருது என்ன. என்னது, என் வீட்டுக்கு பீஸா கேப்சி ஃபுட் பாண்டாவில் வருதா? என் வீட்டுக்கு காடி கோடு வந்தது இல்லையே. பையா, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பையா, எனக்கு இதெல்லாம் தெரியாது பையா. ஆனால் எங்கள் வீட்டில் இந்தமாரி சாப்பாடுலாம் வருதுன்னு தெரியாது. என் பொம்பளை எப்பயும் சோறு கஞ்சி தான் எனக்கு கொடுப்பா. இவங்களை கடிச்சு தான் நானும் சாப்பிடுவேன். அதில் வேலைக்கு போகிறான்னா வீட்டுக்கு போகிற 7000. உங்களுக்கு காசு இது வேணுன்னா வந்து நேராக வந்து என்னே பாருங்கள். நேராக என் வீட்டுக்கு போகாதீங்க. இந்தாங்க, முதல்ல இந்த பாதி பணம் வாங்கிக்கோங்க. நான் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துட்றேன். நான் புக்கில் எழுதி வச்சுருக்கேன், அதை நான் பார்த்து சொல்கிறேன் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு. சரி, நான் வரேன் பால்காரரே. என்ன இந்த மனுஷன் காசு கேட்டால் இப்போ தூக்கி கொடுக்குறான். இப்பயும் காசு கேட்டால் காசு இல்லை இல்லைன்னு சொல்லுவான். என்னமோ நடக்குது. என்னமோ பீஸாலாம் வீட்டுக்கு வருது, கேப்சிலாம் வீட்டுக்கு வருது. கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறான். குடும்பமே பொய்க்கார குடும்பமாக இருக்குது. நம்ம காசு வந்துருச்சுப்பா, அது சரி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்த காசு பால்காரன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பொம்பளை காசு கேட்பாளே. நம்ம இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே போவோம். வீட்டுக்கு போனால் ஓய்வுன்னு கத்துவோம் பொம்பளை. பையன் என்ன எங்கே உட்காந்துருக்காரு? ஒருவேளை பொம்பளை ஏதோ ஏசிடுச்சா? சரி, கிட்ட போய் பேசுவோம். அப்படியே வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிச்சான்னு கேட்போம். கண்டிப்பாக இந்த பையாவுக்கு தெரியும். பையா! யார் அது? ஓ நீயா? சொல்லு, ஏன் இந்த இவ்வளோ தூரம்? என்ன பையா, வரக்கூடாதா பையா? என்ன பையா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு போகலையா? என்னடா இது, வீட்டுக்கு போனாலும் பொம்பளை பிரச்சனை, ரோட்டில் உக்காந்தாலும் ஆளுங்கட பிரச்சனை. ஐயோ, இவள்கிட்ட என்ன பேசணுமோ அங்கே நடந்து வந்தால் பால்காரன்ட்ட பிரச்சனை. இப்போ இவகிட்டயா? உனக்கு என்ன வேணும் ரோஸு? பொங்கல் வரப்போதில்ல, அதுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு இப்படியே வந்தேன். சரி, இங்கே உக்காந்துருக்கீங்களே, அப்படியே பேசிட்டு போகலான்னு வந்தேன். பையா, உங்கள் பொண்ணுக்கு 23 24 வயசாச்சு, இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கலையா? இவன் நான் திடீர்னு கேட்குறா இந்த விஷயம். இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? இவளுக்கு தெரிஞ்சா கிராமத்து ஃபுல்லாக டம்மால் அடிச்சிருவாளே. இல்லை ரோஸு, இன்னும் கிடைக்கல, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஓ ஆமாவா? சரி சரி. நான் என்ன கேள்விப்பட்டேன், பணக்கார மாப்பிள்ளை கிடச்சிருக்காருன்னு, அது உண்மையா? அடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு இந்த பக்கமாக நீ வந்த? பொங்கல் ஜாமான் வாங்க தானே வந்த. போய் பொங்கு பானை வாங்கினியா? பொங்க வச்சியா? உங்கள் மாமியார் பிச்சை கேட்டியா?
உன் பிள்ளைங்களை வளர்த்தியா இரு, அடுத்தவங்க குடும்பத்துக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. அப்படி நான் என்ன கேட்டுப்புட்டேன்? அதில் இங்கேருந்து போயிடணும். அடா இது பணக்கார வீட்டு மாப்பிள்ளை கிடச்சிச்சான்னு கேட்டேன். அது நான் பையன் இப்படி ஓடுறாரு. அப்போனா இதில் ஏதாச்சும் ஒரு துள்ளு இருக்குது, உண்மை இருக்குது, கண்டுபிடிப்போம்.